ஹாய் நண்பர்களே வணக்கம். இது உங்கள் கலாம் டிஎன்பிசி அண்ட் கவர்மெண்ட் ஜாப் கிளாஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் போஸ்ட்டோட சிபிடி 2 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷிஃப்ட் அனலைஸை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்த அப்டேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். இது பார்ட் 1 தான். பார்ட் 2 வந்து இன்னும் ஒரு ½ ஹவரில் வந்து நான் நெக்ஸ்ட் அப்டேட் கொடுக்குறேன். சரி வாங்க வீடியோ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ராப்ளம்ன்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எக்ஸோட வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒய்க்கு வந்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் 2 இயர்ஸ் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷியோ வருது. அப்போ ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ பர்சனோட ஏஜ் என்னன்றது கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ராப்ளம் வந்துருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்ஜிப்ரா பேஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா x-3 whole power square minus y-2 whole power square equal to 0. இதில் எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து 0 வரணும். அப்போ வந்து எக்ஸுக்கு வந்து நீங்கள் 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், இந்த டைம் 0 ஆகும். அப்போ ஒய்க்கு வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஓவராலாக 0 ஆகிடும். அதான் டேர்ம் அண்ட் கண்டிஷன். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா x3 y வந்து 2ன்னு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ப்ராப்ளத்தில் இன்னொரு ப்ராப்ளம் வந்து கேட்டிருக்கிறது என்னென்னா, பர்சன் ஏபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ கொடுத்துருக்காங்க 2x ரேஷியோ 3x. பியோட ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க 48ன்றது. அப்போ ஏவோட ஏஜ் ப்ரெசன்ட் என்னன்றது தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா சைன் டேட்டா பேஸில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அதே கொஸ்டின் வந்து இந்த பேட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 கொஸ்டின் வந்து இருக்குது. அது பார்த்துக்கோங்க. cos 16 sin 16 cos 74. cos 74ன்றது sin 60 தான் குறிக்கும். அப்போ டிவைடட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1 தான். மேக்ஸிமம் தெரியலனா 1 இருந்தால் கம்பல்சரி 1 வந்து ஆன்சராக கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரி வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா தெரியும். சரி, ஏ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கை வந்து 15 நாளில் செஞ்சு முடிக்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 7.5 நாளில் வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்படின்னா பி மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சால் எத்தனை நாளில் முடிக்கலாம்? நார்மல் ப்ராப்ளம் தான். அது வந்து பாருங்கள் ஆன்சர் வந்து 15 வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கொசிகன் வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரி ப்ளஸ் காட் வந்து 30 டிகிரி ஈக்குவல் டு என்ன வேல்யூன்றது கேட்டிருக்கான். cos 30ன்றது வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து 2 வரும். காட் 30க்கு வந்து பார்த்திங்கன்னா √3. ஓகேங்களா? அப்போ 2 + √3ன்றது தான் ஆன்சர். சரிங்களா? இந்த மாதிரி தான் நாளைக்கு ஷிஃப்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இது போல் தான் இருக்கும். படிக்கிற மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது பேஸில் வந்து சில வேல்யூலாம் தெரிஞ்சுட்டு போயிடுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 5 to 8 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐசோமெட்ரிக் ஆங்கிள் என்னன்றது கொடுத்துருக்காங்க. ஐசோமெட்ரிக் ஆங்கிளை பொறுத்தவரை என்னென்னா டயக்ராம் வரைய பொறுத்து தான். இது மாதிரி தான் வரைவோம் பாக்ஸு. இதோட ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 120 டிகிரி. ஓகேங்களா? அந்த ஆங்கிள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி லைன்ஸ் ஒன்று பார்த்தோம். லைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 8th கொஸ்டின் பாருங்கள். லைன் பெர்பெண்டிகுலர் டு விபி அண்ட் பேரலல் டு ஹெச்பி. இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கிளாஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் வரணும், ஒரு 5 கண்டிஷன் பேஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். அதே கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. லைன் வந்து எப்படி இருக்குன்றது இது போல் வந்து பார்த்திங்கன்னா லைனு இன்க்ளைண்டு பர்பெண்டிகுலர்ன்றதுனால வந்து என்னென்னா பாயிண்ட் கிடைக்கும், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். இதுதான் வந்து கண்டிஷன் இருக்கும், இதுதான் கண்டிஷன். இது போல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அடுத்த ப்ராப்ளம் வரும்போதும் அந்த சப்போஸ் பார்க்கலாம் அப்படின்னா லைன்ஸில் போய்ட்டு பாருங்கள், வீடியோ இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சுன்றது எத்தனை எம்எம்? ஏன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் கிளாஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லி. அதே கொஸ்டின் தான் திரும்ப கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ்க்கான அந்த ஃபார்முலா கேட்டிருக்கான். அண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா, அதாவது மாஸ் 1 மாஸ் 2, கிராவிட்டியோட கான்ஸ்டன்ட், இது வந்து டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்ன்றது இருக்கும். சூரியனுக்கு பூமிக்கு இடையிலான அந்த ஃபோர்ஸ் என்ன? அந்த மாதிரி கால்குலேஷனுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆம்ஸ்ட்ராங்ன்றது என்ன வேல்யூ என்ன? A பவர் 10 to the power of -10 மீட்டர். ஓகேங்களா? இதிலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வரும்போது சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் ஷீட் வந்து மார்னிங் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ட்ராயிங் ஷீட்டோட ரேஷியோன்றது கேட்டிருக்கான். சரி, இப்போ ட்ராயிங் ஷீட்டில் வந்து என்னென்னா ரேஷியோன்றது கொடுத்துருக்கான். A4ஓட அளவு என்னென்னு தெரியணும், A3யோட அளவு என்னென்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு என்னென்னா ரேஷியோன்றது கிடச்சிரும். 1/2ன்னு வரும் ரேஷியோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலோட யூனிட் கேட்டிருக்கான். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் கேட்டிருந்தாங்க. இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா யூனிட்ன்றது கேட்டிருக்காங்க. யூனிட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள்,
சப்போஸ் தமிழ் மாணவர்களாக இருந்தால் +1 புக்கில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் மெஷர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டாப்பிக்கே வந்து கொடுத்துருப்பாங்க, பரிணாம வாய்ப்பாடுகள்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டாப்பிக்கில் நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒன்ஸு. அது பிசிக்ஸ் ட்ரேட் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா பாருங்கள், ஏன்னா அதிகமான கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரானோட மைக்ரான்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், மைக்ரோன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம், 10⁻⁻6. ஆனால் அவங்க கேட்டது வந்து பார்த்திங்கன்னா சென்டிமீட்டரில் கேட்டிருக்கான். ஸோ சென்டிமீட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு மீட்டர்ன்றது 100 சென்டிமீட்டர். ஸோ அப்போ வந்து 2 வேல்யூ வந்து குறையும், அப்போ 10⁻⁻4. ஸோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி அந்த ஐடி லிட்ரேச்சர் டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா Windows 7ஓட சாஃப்ட்வேர் என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சரிங்களா, ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்செக்ன்றது யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பார்செக்ன்றது வந்து பார்த்திங்கன்னா 3.26 லைட் இயர் வந்து இருக்கும். இது குரூப் 4லேயே ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓம்ஸ் லாவிலேருந்து மட்டும் 2 கொஸ்டின் கேட்டிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க, ஃபார்முலா பேஸ்டில் ப்ராப்ளங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி. ஸோ லிவரில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா லிவர் 1ஓட டைப் வந்து கேட்டிருக்காங்க, வீல் பேஸ்டு. ஏன்னா லிவர் 1 பொறுத்தவரை என்னென்னா வீல் பேஸ்டு இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கோட யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. 19வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா தெரியும், ஒர்க்கோட யூனிட் ஜூல்னு சொல்லிட்டு. பாருங்கள், ஜூலை அந்த கரண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எலக்ட்ரிக்கலாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக்ஸ் இருந்தாலும் சரி, மெக்கானிக்கலாக இருந்தாலும் சரி, இவங்களோட ட்ரேடு பேப்பரில் 40% கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால் பிசிக்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏசிடிசி பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டனோட ஃபார்முலா வந்து கேட்டிருக்காங்க, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பாருங்கள். ஸோ வெயிட்ன்றது எதை குறிக்கும், ஃபோர்ஸ் இன்ட்டு கிராவிட்டி, ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதாவது மாஸ் அண்ட் நிறையில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரன்ஹீட்டை வந்து எப்படி செல்சியஸாக மாற்றுறதுன்றது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆஃப்டர்நூன் செக்ஷன்லேயும் இதே கொஸ்டினை வந்து ஹீட் அண்ட் டெம்பரேச்சர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ திரும்ப கேட்கக்கூடிய ஏரியான்றதுனால இதுக்கான ஃபார்முலா வந்து டோட்டலாக பார்த்துக்கோங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கெல்வின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்ஸ் ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டாக்டர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த லென்ஸோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கான்கேவ்னு சொல்லிட்டாங்க, குவி லென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லென்ஸை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெருசு பண்ணி காட்டும், சரிங்களா. குழியாடி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா என்னென்னா சின்னது தான் காட்டும், பெருசு காட்டாது. ஸோ ஐபிஎல்லோட 2018ஓட வின்னர் யார், ஸோ அது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.